ஜெர்மனியில் பல இடங்கள்லையும் பிளாக் அவுட் அப்படிங்கிறது செய்யப்பட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாகுது. அதுலேயும் குறிப்பாக டெஸ்லாவினுடைய முக்கியமான ஃபேக்ட்ரிலாம் பிளாக் அவுட் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தான் தகவல். அதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜெர்மனி மற்றும் இன்னும் சில நாட்டோ நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, ரஷ்யாவுக்கு எதிராக அவங்களுடைய போர் தொடுத்தல் அப்படிங்கிறதுலாம் நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா அவங்க போர் ஒத்திகை செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த போர் ஒத்திகையினால் ஜிபிஎஸ் ஏதாவது ஜாம் பண்ணிட்டாங்களா, இல்லாட்டி சிக்னல் ஏதாவது க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பல சர்ச்சைகள் இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சுல இஸ்ரேல் காசாவை பற்றி பேசி. ஸோ இஸ்ரேல் காசாவில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும், ஹிஸ்புல்லா உள்ளே அடிச்சிட்டு இருக்காங்களே அப்படிங்கிறதும், அதன் பிறகு இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க என்கிற பல அப்டேட்டை இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? பிளிங்கன் அவர்கள், அந்தோனி பிளிங்கன் அவர்கள், இஸ்ரேல் ஹமாஸ் இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 தினங்கள் கடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யுத்தம் தொடங்கினதுலேருந்து 5 முறைக்கு மேலே அரபுலக நாடுகள், அரபுலகத்தினுடைய நட்பு நாடுகள் இங்கெல்லாம் ட்ராவல் பண்ணி, எப்பா இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருங்கப்பா, யாரும் காசாவுக்கு ஆதரவாக போயிடாதீங்க, அதே மாதிரி இந்த யுத்தம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி பல நாட்டு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். நேரடியாக போய் பேசுனதே இவ்வளோ தூரம்னா, மறைமுகமாக இமெயில் வழியாக, ஃபோன் வழியாக இப்படின்னு சொல்லி எவ்வளோ மெசேஜஸ், எவ்வளோ கால் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது தெரியவே இல்லை. சரி, அந்தோனி பிளிங்கன் அவர்கள் நினச்ச மாதிரி இந்த யுத்தம் இஸ்ரேலுக்கு சாதகமாக போகுதா அப்படின்னு பார்த்தா, பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுகிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்கள் பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது. ஈவன் நெத்தன்யாகு அவர்களுடைய அந்த வார் கேபினெட் அப்படிங்கிறதுல கூட சின்னதாக அதிருப்திகள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கு. நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிரான போர்க்குரல் அப்படிங்கிறது உயர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் நடுவில் 3-4 தினங்களாக தொடர்ச்சியாக எப்படியாவது ஒரு சீஸ்ஃபயரை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லி கைரோவில் வச்சு, அதாவது எகிப்தினுடைய தலைநகரத்தில் வச்சு டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. அந்த டிஸ்கஷனில் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார் போன்ற நாடுகளுடைய தலைவர்கள், இந்த பக்கமாக அமெரிக்கா, அந்த பக்கமாக ஜோர்டன், இன்னொரு பக்கமாக எகிப்தினுடைய தலைவர்கள் எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. 3-4 தினங்கள் இப்படி பேசின பிறகு கடைசியாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸின் இடையே ஏதாவது ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வந்ததா என்று கேட்டால் இல்லை. நோ இம்ப்ரூவ்மெண்ட். எந்த விதமான டெசிஷனும் எடுக்கப்படாமல் அந்த பேச்சுவார்த்தை முடித்து வைக்கப்பட்டது அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுக்கு எதுக்குடா இவ்வளோ நாள் பேசுனீங்க, இவ்வளோ நேரம் பேசுனீங்க அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டியது ஹமாஸ் தான். ஹமாஸா? அப்போ நீங்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு எஸ், ஹமாஸ் தான். ஹமாஸ் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணி இஸ்ரேலுக்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கேரண்டிலாம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த போர் உடனடியாக நின்றுரும். ஆனால் இதற்கு அவங்க தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறது, ஹமாஸ்ட்டை கேட்டால் இந்த போர் நிறுத்தப்படுவதற்கு எல்லா உரிமைகளும் இஸ்ரேல்கிட்ட தான் இருக்குது. அவங்க எப்போ இந்த மாதிரி யுத்தத்தை முடித்து விட்டு எங்கள் நாட்டை விட்டு கிளம்புறாங்களோ அன்னைக்கு நாங்கள் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுவோம். எந்த விதமான ப்ரீ கண்டிஷன்ஸ், போஸ்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எங்களுடைய செக்யூரிட்டியை நாங்களே பார்த்துக்கொள்வோம், பாலஸ்தீனிய மக்கள் பார்த்துக்கொள்வார்கள். அதையும் தாண்டி பாலஸ்தீனத்தை ஆக்கிரமிப்பு செய்ய இஸ்ரேல் நினைக்கக்கூடாது. இந்த மாதிரியான முடிவுகளுக்கு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நாங்களும் சீஸ்ஃபயர் ஏற்படுத்துறதுக்கு தயாராகத்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி சீஸ்ஃபயருக்கான கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை உருவாக்கிட்டு இருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை உருவாக்க எடுத்த இந்த டைமை வச்சு 2 பேரும் பேசியிருந்தாலே இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமோன்னு தோணுது. அத்தனை நபர்கள், 30,000க்கும் அதிகமான மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ 30,000 மனிதர்கள்னால் டெய்லி நாளொன்றுக்கு 250 நபர்கள் வைத்து கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி தான் தமிழ் பட்சத்தில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். ஆனால் அந்த புள்ளி விவரத்தை படிக்கும்போது மனசு அந்த அளவுக்கு வலித்தது அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ நாள் நம்ம பார்த்த யுத்தத்தை விட, கேள்விப்பட்ட யுத்தத்தை, சமகாலத்தில், இதுக்கு முந்தைய காலகட்டத்தெல்லாம் விட்டுருங்களேன், செகண்ட் வேர்ல்டு வார் அதெல்லாம் விட்டுருங்க, சமகாலத்தில் நடந்த யுத்தங்களில் அதிகளவு மனிதர்கள் குறைந்த நேரத்தில் கொல்லப்பட்டது அப்படிங்கிறது இந்த யுத்தத்தில் தான். அட்லீஸ்ட் இதையாவது மனசில் வச்சுட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஐநா சபை, எல்லா உலக அமைப்புகளும் ஒன்றிணைந்து இஸ்ரேலை கொஞ்சமாக ஃபோர்ஸ் பண்ணி இந்த யுத்தத்தை நிப்பாட்டுங்க, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இதை நிப்பாட்டியிருந்தாங்கன்னா ஒரு 10,000 மனிதர்களுடைய உயிராவது காப்பாற்றப்பட்டிருக்கும். 30,000 மனிதர்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறத சாதாரணமாக எடுத்துக்கிடக்கூடாதுங்க. இதன் பிறகு ஒரு 30,000 40,000 மனிதர்கள் இறந்து போவாங்க. அடுக்கடுக்காக இனி குழந்தைகள் அங்கே பசி பட்டினியுடன் இறந்து போவார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியாகுது. அதனால தான் அமெரிக்கா என்ன செஞ்சாங்க, பட்டினியுடன் இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது ஏவுகணை போட்டு கொன்னுட்டாண்டா இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி வெளிவந்த உடனே அதை மறைப்பதற்காக எடுறா நம்முடைய விமானத்தை, போடுற நிறைய பொட்டணத்தை அப்படின்னு சொல்லி ஒரு 38,000 நபர்களுக்கு தேவையான சாப்பாடு பொட்டணங்கள் அப்படிங்கிறது தூக்கி எறியப்படுகிறது. 38,000 மனிதர்கள் அப்படிங்கிறது ஜஸ்ட் 2%. வெறும் 2% அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஃபுட் கிரைசிஸ் அப்படிங்கிறது அங்கே வந்திருக்கு. இந்த ஃபுட் கிரைசிஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்ததாக என்ன வழி அப்படின்னு சொல்லி தேடுறாங்க.
அப்போ ஜோர்டன் அரசாங்கம் சொல்கிறாங்க, இங்கே 8க்கும் அதிகமான விமானங்கள் வருது, விமானங்கள் வந்து ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணுறதுக்கு முடியலை, அதனால தூக்கி எறிகிறாங்க. அப்படி எரியிற அந்த ஃபுட்டெல்லாம் ஃபுட் ப்ராடக்ட் தான் இருக்குது அப்படிங்கிறத நான் உறுதிப்படுத்துகிறேன். அப்படி உறுதிப்படுத்த பிறகு அந்த ஃபுட்டெல்லாம் எரியிறதுக்கு மேலேருந்து தூக்கி போகிறதுக்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும் இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிற ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. எப்படி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க பாருங்க. சாப்பாடு கொடுப்பதற்கு பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அமெரிக்கா, பிரான்ஸ் உட்பட சில நாடுகள் 8 விமானங்களில் இன்னைக்கு ஃபுட் என்ன செஞ்சாங்க, எய்டா தூக்கி வீசினாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. மனிதகுல வரலாற்றிலேயே சாப்பாடு இந்த மாதிரி ஒரு எய்டா இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பயந்து பயந்து விமானத்திலிருந்து தூக்கி எறிவது அப்படிங்கிறது நம்ம இந்த யுத்தத்தில் பார்த்துட்டு இருக்கோம். அமெரிக்காவும் ஜோர்டானும் சேர்ந்து தான் இதற்கு முடிவுகளை எடுத்து இந்த ஏர் ட்ராப் அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க. சரிப்பா, ஏர் ட்ராப் செஞ்சுருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது கடைசி 24 மணி நேரத்தில் 97 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் என்கிறது தகவல். அது அட்டாக் வழியா, நார்மலாக குண்டடிப்பட்டு இல்லாட்டி அவங்க பீரங்கிகளுடைய ஏவுகணைகளுடைய இந்த மாதிரியான அட்டாக் வழியாக கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் 97. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், மன வருத்தத்தில் இல்லாட்டி நம்ம இவங்களை இழந்துட்டோமே அப்படிங்கிற அந்த துக்கத்தில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை இதில் அடங்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹூத்தி இன்னொரு பக்கமாக நீ என்னடா எப்போ பார்த்தாலும் ஹமாஸை அடிச்சுட்டு இருக்க, பாலஸ்தீனத்தை அடிச்சுட்டு இருக்க, இதோ நான் உன்னை அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில் வந்து நிறைய கப்பலை அடித்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கப்பல் எல்லாமே போட்டு தள்ளி யூகேனுடைய ஒரு கப்பலை மூழ்கடிச்சு இப்படின்னு சொல்லி ஹூத்தினுடைய அந்த அட்டாக் மறுபடியும் தொடர்கிறது. இன்னைக்கு சுவிட்சர்லாந்தை சார்ந்த ஒரு கப்பலை நாங்கள் அடித்து விட்டோம், இதோ அந்த கப்பலினுடைய புகைப்படம் அப்படின்னு சொல்லி பல செய்திகள் வெளியாகுது. அதை சுவிஸ் அரசாங்கமும் எஸ் எங்களுடைய கப்பல் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது, அதை தாக்குனது ஹூத்தி தான் அப்படிங்கிற அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க. அடுத்ததான் பெல்ஜியம் தான். பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும் நாங்களும் காசா மக்களுக்கு உதவுறோம்ப்பா, ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, எங்களுடைய விமானமும் தயாராக இருக்குது, இந்த உதவிகளை ஏர் ட்ராப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பெல்ஜியத்தினுடைய விமானங்களுக்கு பறக்க அனுமதியை தரவில்லை இஸ்ரேல். இஸ்ரேலினுடைய அனுமதி கிடைத்த உடனே ஜோர்டன் என்ன செய்வாங்க, பெல்ஜியத்தினுடைய விமானம், அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய உதவி பொருட்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்கும் வகையில் ஏர் ட்ராப் செய்வாங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததான் நோ மோர் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான். இந்த இஸ்ரேல் காசா அதனுடைய பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோன்னே இதுக்கு ஏதாவது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நைஜீரியாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்றார் நோ மோர் ஜஸ்டிஃபிகேஷன், அங்கே மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இதற்கு எந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுப்பது, அப்படி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாலும் இது சரியாகுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. எஸ், ஒரு பேச்சுவார்த்தையை சரியா இன்னும் முடிக்க முடியல. அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்தது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன்னா, ரமதான் மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமான தற்காலிக போர் நிறுத்தம் வரும் அப்படின்னு சொல்லி பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அட்லீஸ்ட் அந்த ரமதான் மாதத்துலையாவது அவங்க நிம்மதியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பேச்சுவார்த்தை ஓஏசி, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கார்பரேஷனாக இருக்கட்டும், அரப் லீகாக இருக்கட்டும், எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் எல்லாருடைய எதிர்பார்ப்பையும் மீறி அந்த பேச்சுவார்த்தை வழியாக எந்த விதமான முடிவுகளும் எட்டப்படாமல் விட்டது அப்படிங்கிறது பெரும் தோல்வி தான். அது காசா மக்களுக்கு இன்னும் பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். அடுத்ததாக ஹமாஸை பொறுத்த வரைக்கும் சீஸ்ஃபயரை யார் வேணாலும் அக்செப்ட் பண்ணலாம், ஆனால் ஹமாஸ் இப்படியே அவங்க நினச்ச மாதிரியே தான் நடக்கணும்னு நினச்சா இந்த சீஸ்ஃபயர் நடக்காது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு பிளிங்கன் அவர்கள். பிளிங்கன் அவர்கள் அடுத்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ண உங்களுக்கு தேவையான உதவிகள் வந்து கொண்டே இருக்கும், நமக்கு தேவையான பாதுகாப்பும் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுதா, உன்னை நான் பட்டினி போட்டிருக்கேன்டா, உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ ஒரு 180 190 பேரை பிடிச்சி வச்சிருக்க, இப்போ 110 பேராக இருப்பாங்க, அத்தனை நபர்களையும் வெளியில் விடு, ஒவ்வொரு நபர் வெளியில் விடும்போதும் அதிகப்படியான உதவிகள் உங்கள் நாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், காசா பகுதிக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அவங்க பிளாக்மெயில் பண்ணுறாங்க. எந்த மாதிரி பிளாக்மெயில், உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ இறங்கி வந்து தான் ஆகணும். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடே போடாமல் இப்படி போட்டு வாட்டி வதைக்கக்கூடிய அந்த ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் பிளிங்கன் அவர்கள் செய்கிறாங்க, இதை தான் இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூத்தினுடைய இந்த அட்டாக் அப்படிங்கிறத எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது, ஹூத்திக்கு எதிரான தாக்குதலை நாங்கள் தொடரப்போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை அமெரிக்கா, யூகே சொல்லியிருக்காங்க. சிம்பிளி அன்அக்செப்டபிள் சிச்சுவேஷன் இன் காசா அப்படிங்கிறது சிம்பிளி அன்அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை வெளியாகி இருக்கிறது. அடுத்த வந்திருக்கக்கூடியது இஸ்ரேல் லெபனன் பார்டர் தான். இஸ்ரேல் லெபனன் பார்டர் அப்படிங்கிறது இந்த மனரா பகுதியாக இருக்கட்டும், நார்த்தன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மனரா பகுதியில் எல்லா இடங்களிலுமே இன்றைக்கி ராக்கெட் சைரன் அப்படிங்கிறது ஒலிக்கிறது. ராக்கெட் சைரன் ஒலிக்கிறது என்றால் அங்கே வந்து ராக்கெட்டை வீசுகிறாங்க. யார் வீசுகிறாங்கன்னு பார்த்தா ஹிஸ்புல்லா வீசுகிறாங்க. ஹிஸ்புல்லா தான் உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு பார்த்தா எஸ் உள்ளே வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அதே ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக யார் தாக்குதலை நடத்தியிருக்காங்க, இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ லெபனன் பக்கமாக இருக்கக்கூடிய பார்டர், இஸ்ரேல் லெபனன் பார்டரில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி அங்கே நிறைய பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஸோ ஹிஸ்புல்லா திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ லெபனன் பக்கமாக இந்த தாக்குதல் அப்படிங்கிறது இந்த யுத்தத்தை வேறு திசைக்கு கொண்டு போகும். இது சீக்கிரமாக முடிவடைய வேண்டும், அப்படி இல்லைனா இந்த யுத்தம் சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிற அறிவிப்பு இஸ்ரேல் சார்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேரடியாக இஸ்ரேல் மிரட்டுறாங்க, உடனடி
உடனடியாக நிப்பாட்டு, இல்லாட்டி இந்த யுத்தம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும், அதுக்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன், லெபனன் தான் காரணமாக இருப்பாங்க, ஹிஸ்புல்லா தான் காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக நடந்திருக்கக்கூடிய அப்டேட். அதில் ஹிஸ்புல்லா அட்டாக்கை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதும், இந்த இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு ரம்தான் மாதத்துக்கு முன்னாடி உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்டேட். இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வியூகம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 4 நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.